எல்லாரும் அசந்த நேரத்தில் இதை விறகோட விறகா கலந்து விட்டுற வேண்டியதுதான். விறகு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாவே தண்ணி கொதிச்சிரும். தண்ணி கொதிச்ச உடனே அரிசியை போட்டுற வேண்டியதுதான். பேசுறத பாரு. இப்படிலாம் நம்ம ஒன்னா சேர்ந்து பொங்கல் வைப்போன்னு நான் நினைச்சே பார்க்கல. சூப்பரா இருக்குல்ல? இவ வேற பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாளே. எல்லா இடத்துலயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா. இதை விடக்கூடாது. இவ சேலைய யாருக்கும் தெரியாம நெருப்புல போட்டு விட்டுறலாம். அது பத்திக்கிட்டு எரியும் போது இவளுக்கு பரிவட்ட கட்டினாலதான் இப்படி நடக்குது. இது நல்ல சகுனம் இல்ல அபசகுனம்னு இவளை அசிங்கப்படுத்திடலாம். ஊர்ல எல்லாரும் முன்னாடி இவ அசிங்கப்பட்டு நின்னாதான் எனக்கு மனசு ஆறும். என்ன சொன்ன? குச்சியை வைக்க போனியா? ஆமா, ஆனா அதுல இந்துவோட புடவை சிக்கி இருக்கிறத நான் கவனிக்கவே இல்லை. நீ கவனிக்கல, ஆனா நான் எல்லாத்தையுமே கவனிச்சேன். எனக்கு 1000 கண்ணு, சுத்தி என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். சரி சரி, நீ போய் பொங்கல் வை. பரிவட்டெல்லாம் வாங்கி கலக்கிட்ட. சூப்பர். உன்ன மாதிரியெல்லாம் வரவே வராது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாம அப்புறம் பேசலாம். ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி நடிச்சிட்டு போனா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சுத்தி எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்ல ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கோ, கண்ணும் பழுத்துரும். என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன். நான் வேணா கருணா அண்ணாவை கூப்பிட்டு இந்த புவனா இந்து அக்கா சேலையில நெருப்பு போட பார்த்தான்னு சொல்லட்டுமா? ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத, சொன்னா கேளு. அப்போ திருவிழா முடியற வரைக்கும் என் கண்ணிலேயே படக்கூடாது. பாலை சுருட்டிக்கிட்டு ஓரமா போய் நிக்கணும், புரியுதா? இன்னொரு தடவை இப்படி ஏதாவது பண்ண உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன். மரியாதையா போயிரு. மகா எங்க போனா? அது அங்க பாரு, புவனா கூட பேசிட்டு இருக்கா. இவதுக்கு அவ கூட பேசிக்கிட்டு இருக்கா. சரி வா போய் பார்க்கலாம். சொல்றா, என்ன பார்த்தோன்னே ஏன் ஓடுற? அந்த கோணி பையில என்ன இருக்கு? நீ யாரு? ஏன் என்ன பார்த்தோன்னு ஓடுன? சொல்றா சொல்றா. யார் இவன்? ஏதோ சரியில்லையே. எதுக்கு என்ன பார்த்த உடனே ஓடனா? அந்த பையில என்ன இருக்கு? ஒண்ணுமே புரியலையே.
ச்சே. திவ்யா என்னப்பா அது? திவ்யா என்னாச்சு அட கடவுளே. என்னாச்சுமா என்னாச்சு என்னாச்சு ப்ரோ உனக்கு ஒண்ணு ஆகல யாருக்கு எதுவும் ஒண்ணும் ஆகலையாம்மா? ஆகல திவ்யா நாகலி உனக்கு ஒண்ணு ஆகல யாருக்கு எதுவும் ஆகல இல்ல பொங்க வைக்கிற எப்படி பானை வெடிச்சது? வெடிக்குதுன்னா எப்படி அது ஏதோ தப்பா இருக்கே. திரு எங்க 3 பேரையுமே நீ கீழே தள்ளி விட்டுருக்க ஏன் தள்ளி விட்ட உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு சொல்லு திரு என்ன நடந்துச்சு ஒரு நிமிஷம் திரு 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 எங்கப்பா போற? இருங்க தாத்தா, ஒரு நிமிஷம் இருங்க. திரு வேண்டாம் கீழே போடு போடு வா, வேண்டாம். திரு ஐயோ, கீழே திரு, போடுப்பா. போடு, கீழே திரு, போடு. கீழே போடுறா பயப்படாதீங்க பாட்டி, எனக்கு ஒன்றும் ஆகாது. தம்பி சொன்னா கீழே போட்டுருங்க. கீழே போட்டுரு. கீழே போட்டுருங்க தம்பி. சொன்னா வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கோணி பையில இந்த வெடியை வச்சிருந்தான். திரு என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, ஓ அத நீ எங்களை தள்ளி விட்டியா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது திரு நீ பார்த்த ஆள உனக்கு ஞாபகம் இருக்கா நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் என் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடி போயிட்டான். இல்லைன்னா அவனை அப்பவே பிடிச்சி 4 சாத்து சாத்தி உண்மையை கக்க வச்சிருப்பேன். கண்டிப்பா அவன் தான் இதை பண்ணியிருக்கணும். உன்னால அவனை வரைய முடியுமா ஏன் முடியாது? நிச்சயம் வரைய முடியும். அப்போ உடனே அவனை வர ஒரு பேப்பரும் பெண்ணும் இருந்தா கொடுங்க. திரு கையில எப்படி அவன் மாட்டான்? இவன் வரைஞ்சு கிழிஞ்சு தொலைஞ்சிடக்கூடாது.